இந்தியா ஜெயிச்சது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இதோட 3வது கப் அடிக்கிறோம் நம்ம. அவ்வளவு த்ரில்லிங்காலாம் இல்ல, ஈஸியா தான் போச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் 100 ரன்னுக்குள்ளேயே 4 விக்கெட் விழுந்துருச்சு. அதனால மேட்ச் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காலாம் போல. வேற எதாவது கேளுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கடலூர்ல போறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது. ஆனா லட்சுமண் ராஜ் கடலூர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சை வந்து லைவ்ல நம்ம சில்வர் பீச்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி கவர்மெண்ட், அதுவும் நம்ம கடலூர்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு T20 வேர்ல்டு கப்ல இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் 3 கப் ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து 2 வருஷத்துல கப் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா டோனி, ரோஹித் சர்மா, இப்ப சூரியகுமார் யாதவ். ரொம்ப பெரிய விஷயம். ஒரு இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம்னா சூரியகுமார் யாதவ் 3வது தடவை கப் வாங்கி கொடுத்திருக்காரு. நம்ம மொத்தம் 3 தடவை வந்து இந்த ஒரு சீசன்ல 3 தடவை நம்ம ஒரு இதை பிடிச்சாச்சு. இதோட 2028ல திருப்பம் மீண்டும் நம்ம கப்பை ஜெயிப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஜெய் இந்தியா. வேர்ல்டு கப்னாலே இந்தியா தான். இந்தியானாலே வேர்ல்டு கப் தான். உலக வரலாற்றிலே பாத்தீங்கன்னா இந்தியா மாரி ஒரு நாடே கிடையாதுங்க. இந்தியா வேர்ல்டு கப்பா 3வது முறையா T20ல தூக்குறாங்கன்னா கடலூர் சில்வர் பீச்ல அங்க பாருங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து பாக்குறாங்கன்னா வச்சுக்க பெரிய விஷயம். நீ பீச்ல மக்களோட வெற்றி இது. இந்தியா வெற்றி மட்டும் கிடையாது, உலக மக்கள் எதிர்பார்ப்பு இந்தியா தான் வெற்றி பெறும் நினைச்சாங்க. T20ல பாருங்க உலக சாதனைங்க. வேற மாதிரி நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகத்திலே இந்தியாவை அடிச்சுக்க ஆளு இல்லைன்ற மாதிரி வேற லெவல்ல இருக்குது. வேற மாதிரி